இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் இதே கதை தான் திருப்பி தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ராஜலக்ஷ்மி தன்னுடைய மகனுக்கு இந்த பொண்ணு சரியில்லை, மகா சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணதுனால, அவங்களுக்கு மகாவை பிடிக்காதனால தன்னுடைய மகனோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் இந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணலாம், நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிடுங்கிறத சொல்லலாம். அப்படின்னு கூட பண்ணுறதில்ல. அந்த வீட்டிலே இருப்பாங்களாமா, அவங்க சமைப்பாங்களாமா, அதெல்லாம் இவங்க போட்டு சாப்பிடுவாங்களாமா, ஆனால் வேணுன்னே ஓரவஞ்சனம் பண்ணிட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருப்பாங்களாம். ஸோ இந்த சமயத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எரிச்சல் தர மாதிரி இருக்க விஷயம் என்னென்னா, இந்த ரிப்பீட்டடாக ஹால்லே திருப்பி அவங்கள கேள்வி கேட்டே இருக்கிறது. இது நடந்துட்டு இருந்துச்சுல. இதில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இப்போ மகாவை சுற்றி ஒரு 4-5 ரவுடி பசங்க, பொறுக்கி பசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏய் பொண்ணு சூப்பராக இருக்காடா அப்படின்னு பழைய காலத்து ஆதி காலத்து டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது டான்ஸர் இன் டிஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு அவங்க பக்கம் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அந்த பக்கம் சூர்யா எல்லாத்தையும் அடித்து ஃபைட்டெல்லாம் பண்ணி இவங்களை காரில் கூட்டு வரும்பொழுது, இங்கே வீட்டில் ராஜலட்சுமி வேறு இனிமேல் இந்த மகாக்கிட்ட யாருமே பேசக்கூடாது, அவள் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே வந்துட்டு இருக்கா, அவளை ஒதுக்கி வச்சிடறோம், அந்த வீட்டில் யாரும் அண்ணன் தண்ணி போடவும் கூடாது அப்படின்னு வசனம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே காரில் சூர்யாவும் இவங்களும் கிளம்பி வர, இறங்கி வர, இதில் சூர்யா ஏன் ரத்தம் ஏன் புல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க முகமெல்லாம் மாறி போய் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு முடிக்க, இந்த பக்கம் காயத்ரி தான் சிரிக்கிறதுன்னு பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் அவங்க கோவமாக பேச திருப்பி சூர்யா திருப்பி இல்லைம்மா அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா, என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோதான் இல்லை உனக்கு அம்மா முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது, லூசாமா நீங்கள் என்ன நினச்சின்னு தெரியல, எதையாச்சும் உணர்கிட்டே இருக்கீங்க, நானும் உங்களுக்காக அம்மாங்கிறதுக்காகவும் பெற்றவங்கிறதுக்காகவும் கொஞ்சம் எவ்வளோதான் பொறுத்து போதும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கட்டத்தில் சூர்யா வெடிப்பாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு